காவலரே காவலரே, காவின் நீரும் கையில் தனி சிலம்பம் ஆதிப்பிடி போல ஒருத்தி வந்திருக்கிறார். உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ள நுழைந்திருக்கும் நீ யார்? நீரின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட கரிகால சோழன், அது பூம்புக்காரை எனது ஊர். பெருவணிக மாசத்து வாணியின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? நீதி வழிபார் நெடுஞ்செய்ய பாண்டியனை துணிந்து இகழ்ந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலைந்த கோவலன் மனைவி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கல்வரன் மனைவியா நீ? போதும், யாகாவராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க யார் கலவன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, கையும் களவுமாக பிடிப்பட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கொற்றவனே, குடனியலில் குஞ்சரம் மூர்ப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய என்னை கோயில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புக்கு மதிப்பு தராமல் கொலைவாளியின் வேலை அவ்வளவு சீக்கிரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி, இதற்கு பெயரா நேர்மை, இதற்கு பெயரா நியாயம், இதற்கு பெயரா அரசன், உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன். என்ன? அரசே, அரசே, கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லை என்னால். உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? நீ யார் நம்புவதற்கு? உன் மீது பயக்குறைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. இதற்கு தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு கோவலன் திருநாள் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. ஆசர் அளித்த தீர்ப்பு. இது மன்னன் பொறுப்பு. இதுவே எனது வழக்கு. சொல்லு சொல்லு. இந்த வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ, இந்த சிலம்பு தான் என் மணவாளன் விற்க வந்தான். பாவிகள் அவரை கொஞ்சி குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் அரசி அணிந்திருக்கும் சிலம்பு அதையில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா, உனது மனைவின் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கோர்க்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? அதையும் பார்ப்போம். தேவி, இப்படி கொடு. பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு மாணிக்க பரல்கள். பாண்டியா, மாணிக்க பரல்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். இன்னும் உனக்கு சந்தேகம் தீரவில்லை என்றால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்க பரல்கள். அமைச்சர்களே, அறப்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி தவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? மதுரை நெடுஞ்செய்ய பாண்டியனின் அறம் வரம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆயிரம் படைகள் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த படை நடத்த உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றியின் திருப்பாடு எங்கே? எங்கே எங்கே எங்கே? மன்னா, மாசு படரவும் மாநிலகையவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கு அழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்றை எதற்காக? தேவி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்டேன். நானே கல்வன், நானே கல்வன். தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அரசே, அரசே, ஐயோ அரசே, நீதி தராதால் அலைந்த செங்கால் உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்ந்து விட்டீர்கள். அரசே, கொடுத்து நிமிர்ந்து விட்டீர்கள்.